400 ஆண்டுகள் நிறைவேறின உடனே, அந்த இருண்ட காலம் முடிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயின் மூலமாக அவர் வந்து பிறந்தார். ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வார்? பிசாசினுடைய தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அப்ப பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப பிசாசினுடைய தலையை நசுக்கி உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுப்பதற்கு தான் அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். மரண இருளின் திசையில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை பார்த்தார்கள். ஆண்டவரை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகிறது. அல்லேலூயா. அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, இருள் நீங்கி போகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த இயேசு உள்ள வந்துட்டாருன்னா பிரகாசிக்கிறவங்களா மாறிடுறோம். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12 சொல்றாரு. அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. எப்ப ஒரு தேவ பிள்ளை தேவனை பார்த்துருச்சோ, அந்த தேவ பிள்ளை அந்த பிரசன்னத்திலேயே போக போக போக, அந்த ஒளியிலேயே போக 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 இந்த உலகத்துல காணப்படுகிற இருள்கள் தேவ பிள்ளையை தொடாது. அல்லேலூயா. தொட்டாலும் அதுல இருந்து ஜெயம் எடுப்போம். ஏமே. அல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில இருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பாருன்னா, ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை.